இந்த மாதிரி ஆடணும். ஈர போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி விட்டு கிளம்பி எடுத்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கா? சவுண்ட் இருக்குல்லையா? ஆண்ட்ராய்டு சவுண்டு. அப்படி நல்லா இப்படி தள்ளியா? அந்த இது மட்டும் நேராக பாருங்க, ரோடை மட்டும் பாருங்க, இங்கே பார்க்காதீங்க, சரியா பார்க்காதீங்க, ரோடை மட்டும் பாருங்க. ரெண்டுலேயே பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்க கையை விட அங்கேயே பாருங்க, ரோட்டே பார்த்துங்க. கண்ணாடி பார்த்துங்க, லெஃப்ட் சைடு அப்படி ரோடே வளர்த்தா. வீடியோ எடுத்துட்டு வர்றாங்க. நல்லா ஓட்டுறீங்களா? கொஞ்சம் பதட்டா இருக்குல்ல. ரைட்லேயே கொடுங்க, இங்கே வரவே வராது. ரைட்லேயே வைங்க. ரைட்டு முதல் கீரை, ரெண்டாவது கீரை இப்போ தள்ளி கொடுங்க. மூணாவது கீரை நீங்கள் சாதாரண விட்டு 5வது கீரை தள்ளி மேலே. பஸ்ஸுக்கு உள்ள ஆரன் மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது பின்னாடி வர்றப்ப வண்டி வர்றப்ப டக்குன்னு நிப்பாட்டினா கொஞ்சம் கஷ்டம் தானேண்ணா? ஆமாம் ஆமாம், அந்த கண்ணாடியில் பார்த்துக்க வேண்டியது. இந்த கண்ணாடியே பார்த்துங்க, ரைட்டு உங்களை பார்க்க முடியலன்னா சென்ட்ரு கண்ணாடியை பார்த்துங்க. ஆனால் திடீர்னு வந்து கிட்ட வளைப்பாங்க. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே மன்னார்குடி வந்தாச்சு. மன்னார்குடி பிள்ளை ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ஒட்டி பழகுறாங்க. இப்போ தண்ணியில் விடாமல் அவர்
மா என்ன ஓட்டிட்டீங்களா? ஓட்டிட்டீங்களா? அண்ணன் தான் சொல்லணும். எப்படி வேணும்? அதான் நீங்கள் ஓட்டுறீங்களா? அதான் ஓட்டுறீங்களா? கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குதுங்க. இந்த உங்களுக்கு கீர் கூட தான் பார்த்து கீர் சாப்பிட்டீங்களா? ஆப்பிட்டீங்களா? கிரவுண்டில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மழை மழை வந்துருச்சு. எடுத்துருங்க தள்ளி 3 சென்டர் வந்தது 3 4 5 வெள்ளக்கூட வரைக்கும் போக அந்த கார் வந்தாலும் அவங்க ஒதுக்கிப்பான். அவன் இறந்தாலும் நம்ம ஒதுக்கலாம். இந்த வெள்ளக்கோட்டை இங்கே வர வரைக்கும் ஓட்டலாமா? ஓட்டுதான். நாங்கள் வந்து மன்னார்குடியிலேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆர்ச்சிலேருந்து ஆனந்தியக்காவூர் அந்த வழியாக வந்து கோட்டூர் வந்துட்டோம். பக்கத்தில் அந்த அண்ணன் வந்து சொல்ல இவங்க டிராஃபிக்கில் அந்த அங்கே அக்காவூர் சைடெல்லாம் வளைவும் நிறைய இருக்கும். அதுலலாம் அழகாக ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கோட்டூரில் இருக்கோம். அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போகலான்ட்டு போகிறோம். ஏன்னா பிள்ளைங்களும் ஆசைப்பட்டுச்சுங்க சித்தப்பா ஓட்டுறதை பார்க்கணுன்ட்டு. அதனால் அப்படியே போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். அவன் டக்குன்னு விருட்டுன்னு போகணும்னா இதில் வளையணும்ண்ணா இந்த ரோட்டில். இதான் அந்த அக்கா பொண்ணு, ஜெயந்தி அக்கா பொண்ணு. இந்த பாப்பா தான் இந்த கார் வச்சுருக்காங்களே இந்த தெருவில். ஐயோ அம்மா நீங்கள் ஓட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைகளை இப்போ தான் என்ன அழைச்சிட்டு வந்தானா வீட்டிலேருந்து. நீங்கள் வர்றீங்க ஓட்டிகிட்டு வரீங்க. மெதுவாகமா அந்த ஐயா வராரு. மாமா இவங்க குடும்பமே வெளில வந்துட்டு வாமா நீங்கள் ஓட்டிகிட்டு வர்றதை பார்க்குறதுக்கு. இந்த பிள்ளைக்கு தான் ஓட்டணும்னு ஆசை. போய் இருடா வரேன் பாருங்களா ஒரு ரவுண்ட் விட்டு. அண்ணா இப்போ ஓப்பன் பண்ண முடியாதாண்ணா? இருடா எனக்கு வரல. இப்போ தானே அவங்க நீங்கள் ஓட்டுறதை பார்க்கணுன்னு தான் இங்கேருந்து மனக்கட்டு வந்தது. அழகு சித்தப்பா ஓட்டிட்டு வந்துட்டாங்க. பத்தியா பாத்தியா என்னவா கிளம்ப முடியலையா? வரா அப்படி இருந்துச்சு. யாராவது என்ன சாப்பிட்டு வந்துருக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு. அப்பா நம்மளே என்னது விருந்தில் உட்காந்துட்ட? வர ஐடியாவே இல்லை. வழியா போற ஐடியா தான். மணி ஆயிட்டு வந்தோம். இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல அக்கா வந்து வந்துருக்காங்க. பிரிஞ்சுமணி அவளு யாரு இது? பிரிஞ்சுமணி வந்துட்டா? நிலன்குட்டி வந்து கார்ல வராரு. இன்னைக்கு தான் பாக்குறாரு கார்ல. கார்ல வராரு. எங்க அக்கா வீட்டுக்கு வருஷம் வந்திருந்தாங்க. மழை பெய்யறதுனால நேரா போயிருங்க. அப்படியே வீட்டுல விட்டுட்டு போக சொல்லிட்டான். அதனால நாங்க அழைச்சிட்டு போறோம்.
மாமா பாருங்க குஞ்சுமணி செல்லு பார்க்குறோம். அப்பாடே என்ன பண்ற? ராமா நீ ஓட்டுறியா காரு? நீ யார் ஓட்டுவியா? அப்பா பையனாங்களே எப்போ உங்க அப்பா விடணும்ல இல்லைன்னு ஓட்டுறதுக்கு எங்கே மகிழ்ச்சி அடிக்கிறேன். தெருவு தள்ளி வந்திருப்பாங்க அவனாக்கா. இல்லை நீங்கள் வந்துட்டீங்க ரிட்டன் நீங்கள் வந்துட்டீங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லியும் நீங்கள் ஃபோன் அடிச்சிருக்கீங்க கரெக்டாக அந்த டயத்தில். அதனால வந்துட்டோன்னு சொல்லியும் அது எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு தெருவி தாண்டிட்டாங்க. நான் ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கோயிலுக்கிட்டே போயிட்டீங்களா நினைக்கிட்டா அப்போ தான் கிளம்பவே நாங்கள் போய் கரெக்டாக இவங்க அண்ணன் ஓட்டுறதுக்காக அங்கே போய் ஒரு இடத்துல ஆஃப் பண்ணாங்க. அது அண்ணன் அவங்க நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 12 மணி போல் கிளம்புனா மணி இப்போ 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க ஓரளவு ஓட்டினாங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்னும் இவங்களே சொல்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும், நல்லா ரூட்டில் பயம் இல்லாமல் போகிறதுக்கு நான் 1 வாரம் ஆகும்னாங்க. நாளைக்கு வந்து மகேசக்கா வீட்டுக்கார வரேன்ருக்காங்க. இவங்க தான் ஓட்டுறாங்க பக்கத்தில். ஆனால் வந்து ஏறுற இடம் அந்த கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் டிரைவர் வேணும் பக்கத்தில். அதுதான் நல்லா இருந்துச்சு. எனக்கான டயர்டாகிடுச்சு. நாளைக்கெலாம் நான் போக மாட்டேன். இன்றைக்கி சரி புதுசாக நம்ம டக்குன்னு போகிறோம் புது காரில், அதனால ஒரு ஆசையில் இன்றைக்கி நானும் போயிட்டேன். நாளைக்கெலாம் போக மாட்டேன். இது என்ன காரணம்னா இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேளு. டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறப்ப வந்து என்ன நடக்கும்னா ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ஓட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. மொத்தமே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டியிருப்போம் 15 நாளில். இன்றைக்கி தான் ஃபுல்லாக ஓட்டியிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் நமக்கு. அப்போது ஆமாம், இங்கே கிழத்தூர்லேருந்து மன்னார்குடி போனோம். மன்னார்குடியிலேருந்து ஆனந்தி அக்கா அங்கே ஊருக்கு குளமாணிக்கம் போய் அங்கேருந்து அப்படியே கோட்டூர் போய் கோட்டூர்லேருந்து சுற்றி அப்படியே வந்துட்டோம். நான் வர்றேங்க. சரி வந்துட்டோம். பால் இல்லை, அதான் அமுதமாக கடைக்கு போயிருந்தாங்களா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். போய் வாங்கிட்டு டீயை போட்டு குடிப்போம். அவங்க பார்சல் போட வேண்டிய பார்சல் இருக்குது. அப்புறம் நாளைக்கெல்லாம் பொங்கல்னால விடுமுறையில் போகாது, அது போடுறதுக்காக அவங்களும் கிளம்புறாங்க. கிளப்பி விட்டுட்டு வரேன். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை. அடுத்த வீடியோவில் கிளிக் பண்ணுவோம்.